Hi guys, welcome back to Vibe with Venkat. இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரோட வஉசி பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்காகனா நம்ம கோயம்புத்தூர் மக்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த கோயம்புத்தூர் விழா இந்த வருஷமும் கோலாகலமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ கோயம்புத்தூர் விழாவோட ஸ்டார்டிங் ஈவென்ட்டா வழக்கம் போல இந்த டபுள் டக்கர் பஸ்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டபுள் டக்கர் பஸ்ல டிராவல் பண்றதுக்காக தாங்க இன்னைக்கு நம்ம விஓசி பார்க்குக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோல நீங்க இந்த பஸ்ல எப்படி டிராவல் பண்ணலாம் அண்ட் என்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்த டபுள் டக்கர் பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்ல மார்னிங் 10 o'clock இருந்து 7 o'clock வரைக்குங்க. அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஈவினிங் 8 வரைக்குமே இந்த பஸ்ல உங்களால டிராவல் பண்ண முடியும். இந்த பஸ்ல டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஃப்ரீயான ரைடு தான். ஆனா இதுல டிராவல் பண்றதுக்கு நீங்க டிக்கெட் மட்டும் கன்ஃபார்மா புக் பண்ணியே ஆகணும். நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியே புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிக்கெட் 9 அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கனாலுமே ஈஸியா புக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லாட்ல 35 மெம்பர்ஸ் வரைக்கும் தாங்க புக் பண்ண முடியும். அதனால வீக்கெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் புக்கிங் பண்றது கஷ்டம் தான். சோ டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட் டைமிங்க்கு விஓசி பார்க்குக்கு வந்துருங்க. விஓசி பார்க்குள்ள தான் பஸ் எல்லாம் நிப்பாட்டி இருப்பாங்க. அண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா டிக்கெட் வெரிஃபிகேஷனும் போயிட்டு இருக்கும். சோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு உங்க புக்கிங் ஐடியா சொல்லிட்டு உங்க டிக்கெட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்க டிக்கெட்ல இருக்க QR கோடை காட்டினீங்களாலோ டிக்கெட்டை வெரிஃபை பண்ணிப்பாங்க. டிக்கெட் வெரிஃபை பண்ணிட்டு கியூல நின்னீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே நீங்க பஸ்ஸுக்குள்ள போயிடலாங்க. பஸ்ஸோட டாப்ல உட்காரத்துக்கு சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. ரைடு ஸ்டார்ட் ஆன அப்புறம் எல்லாருமே எஞ்சி நின்று சுத்தி இருக்கிற வியூவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸோட டாப்ல இருந்து டிராவல் பண்றதுக்கே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த வஉசி பார்க்ல இருந்து காந்திபுரம் பாலம் வரைக்கும் டிராவல் பண்றது ஒரு செம்ம ஃபன்னா இருந்துச்சுங்க. ஏன்னா போற வழி ஃபுல்லா நிறைய மரம் இருக்கிறதுனால அதுல அடிபடாம இருக்கிறதுக்கு எல்லாருமே குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. காந்திபுரம் பாலம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு உண்மையான ரைடே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பஸ்ஸோட டாப்ல இருந்து நீங்க சுத்தி இருக்கிற வியூ எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி இந்த பாலமே கொஞ்சம் ஹைட்டா தாங்க இருக்கும். இந்த ஹைட்ல இந்த டபுள் டக்கர் பஸ்ல இருந்து சுத்தி இருக்கிற வியூ எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொட்டை மாடி பஸ்ல டிராவல் பண்றதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ரைடு ஜாலியா என்ஜாய் பண்ணேன். இந்த ரைடு பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிருங்க. இந்த ரைடு வஉசி பார்க்ல ஸ்டார்ட் பண்ணி காந்திபுரம் மேம்பாலத்துல வண்டியை விட்டு திரும்ப உங்களை வஉசி பார்க்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அண்ட் இந்த ரைட்ல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே தைரியமா டிராவல் பண்ணலாம். ஏன்னா இங்க இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் டீமா இருக்கட்டும், பஸ்ல டிராவல் பண்ற வாலண்டியர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே உங்களை ரொம்பவே சேஃப்டியா பார்த்துப்பாங்க. சோ அதனால நீங்களும் உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க வயசானவங்க எல்லாரையுமே தாராளமா கூட்டிட்டு வரலாங்க. அண்ட் முக்கியமா உங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரைடு கூட்டுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. சோ ஓவராலா இந்த டபுள் டக்கர் பஸ்ல டிராவல் பண்ணது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தாராளமா வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரைட் நவம்பர் 15 இருந்து டிசம்பர் 1 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 days தாங்க இருக்கும். சோ வீக்கெண்ட்ஸ்ல டிக்கெட் கிடைக்கலனா முடிஞ்சா வீக் டேஸ்லயே டிக்கெட் புக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.